I'm not seeing the leader in Vijay. My problem is I'm only seeing the actor in Vijay. இந்த கட்சிக்கு பேர் தாவேக்கான்றதை தூக்கிட்டு சட்டப்படி தப்பு அப்படின்னு வச்சிடலாம். நீங்கள் மண்டி முதலமைச்சர்னா செத்துருவேன் அண்ணா, நான் அதை ஆயிடுவேன் அப்பா எப்பா அப்படி சென்ஸே இல்லாமல் பேசுகிறேன். மே 4ஆம் தேதி விஜயோட அவரோட அந்த கட்சி தொண்டர்களை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்கன்னு யாரோ சொல்கிறாங்க. சார் இன்னும் ஒரு வார்த்தை இன்னும் பேசணும். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொண்டர்களையோ ரசிகர்களையோ உற்சாகப்படுத்த பேசுறதுங்கிற விஷயம் ஓகே, பட் அதே நேரம் அவங்க தோல்வியில தளர்ந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். எந்த முடிவுனாலும் ஏத்துக்கிடணும், கான்பிடண்டா இருங்க, நம்ம எதிர்காலம் நம்மளுதான், அந்த மாதிரி ஏதோ ஒரு உத்வேகமா பேசி அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். விஜய்க்கு குறிப்பா ரொம்ப குழந்தைங்க ரொம்ப அடர்ந்தா அவரை ஃபாலோ பண்றதுனால அவங்க வெற்றி மட்டும்தான் ஒன்னே ஒரு முடிவுன்ட்டு இருக்கிறதுனால அவங்கள கன்சோல் பண்ண வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குதானே? அதை அவர் எங்கேயா ஃபாலோ பண்ணியிருக்கிறாரா சார்? அதாவது விஜய் சார் பொலிட்டிக்கல் லீடராக தன்னை முன்னிறுத்துகிறார். நான் ஒரு பத்திரிகையாளராக இன்னும் அந்த லீடர்ஷிப் அவர்கிட்ட பார்க்கல. ஐம் நாட் சீயிங் த லீடர் இன் விஜய். மை ப்ராப்ளம் இஸ் ஐம் ஒன்லி சீயிங் த ஆக்டர் இன் விஜய். அது என்னோட பிரச்சனையா அவரோட பிரச்சனையான்றது எனக்கு தெரியாது. நான் எப்போ அவரை ஒரு பொலிட்டிக்கல் லீடராக பார்ப்பேனோ, சாதாரண மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ இல்லை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி வேதனையில் அவர் பங்கேற்ற அன்னைக்கு தான் நான் அதை பார்ப்பேன். Until then, he is an actor who wants to become a chief minister. Very clear about that. அவர் சிஎம்ஏ ஆனாலும் அப்பவும் அதுதான் அதுக்கு மீனிங். இன்றைக்கி இதே இதில் அவர் நடிகர் தான், அவர் அரசியல்வாதியே கிடையாது. அரசியல்வாதின்றவங்களுக்கு ஐயா நல்லகண்ணு இறந்தார் இல்லையா, அவர் அரசியல்வாதி. நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஸ்டாலின் அரசியல்வாதியா, உதயநிதி அரசியல்வாதியா, இவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதியா? உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க அவங்களோட, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஏன் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நீங்கள் அரசியல்வாதி இல்லை. லீடர்ஷிப் சொன்னீங்கல்ல, ஐயா அப்துல் கலாமும் தயார் பண்ணார் பசங்களை. கில்லி மாரி நிறைய பேர் யங்ஸ்டர்ஸை நீ ட்ரீம் வச்சுக்கோ, நீ விஷன் இருக்கணும், வளரணும், எஜுகேஷன்னா என்ன, நாலேஜ்னா என்ன, டிசிப்ளின்னு, விஸ்டமு, நாலேஜ் இதெல்லாம் சேர்க்கும்போது, டேலண்ட்டு சேரும்போது அந்த லீடர்ஷிப் அப்படி நிற்கணும். அப்படி ஒரு கிளாஸ் எடுப்பார். அவருக்கும் அந்த இஸ்ரோவில் அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த சயின்டிஸ்ட்டுங்க, அவரோட அந்த டீச்சருங்களை பற்றி பேசும்போது ஐயா அப்துல் கலாமு குழந்தையாகவே மாறிடுவார். ஏன்னா அவ்வளவு அறிவு, அவ்வளோ ஞானம், அவ்வளோ அடக்கம். ஜனாதிபதியாக இருந்துட்டு 3 ட்ரங்க் பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு பேரை சேர்த்து கொடுத்து, தமிழ்நாட்டில் எல்லாம் புத்திசாலி போல், அவன் லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜின்ன்றான், ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏதோ மிசைல் ட்ரை பண்ணுன்றான், பிரம்மோஸ்ன்றானுங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, விஞ்ஞானி எத்துன்னு ஜனாதிபதி ஆக்குறான். அப்படி எத்துன்னு வந்தோம் தமிழ்நாட்டை. இப்போ என்னன்னா, நீங்கள் மண்டி முதலமைச்சர்னா செத்துருவேன் அண்ணா, நான் அதை ஆயிடுவேன் அப்பா எப்பா அப்படி. அப்போது இங்கே என்ன நடக்குது? சரி, அவர் இந்த வாட்டி ஆகலை, உயிரோடு என்ன அவர் ஆக்கி விடுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை தானே பண்ணணும். சரி ஆயிட்டாருன்னா ஆனந்த கண்ணீரில் அழுவுங்க. உயிரை விட்டுருவேன்றது என்ன விதமான புரிதல்? தற்கொலை முயற்சி பண்ணுறதுமே சட்டப்படி தப்புங்க. பண்ணுறது எல்லாமே சட்டப்படி தப்பு. இந்த கட்சிக்கு பேர் தாவேக்கான்றதை தூக்கிட்டு சட்டப்படி தப்பு அப்படின்னு வச்சிடலாம். என்ன சட்டப்படி தப்பு? வரி கட்டாமல் விடுறது சட்டப்படி தப்பு. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பேசி உடனே முடிக்கணும், காலதாமதம் பண்ணுறது அதுவும் சட்டப்படி தப்பு. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஃபஸ்ட்டு சேவ் விடுறது அது சட்டப்படி தப்பு. பழைய தூக்கி மற்றவங்க மேலே போடுறது சட்டப்படி தப்பு. படம் வேறு யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஜனநாயகன் படம் யார்? இப்போ என்கிட்ட இது இந்த பேனா இது திருடு போயிடுச்சு இல்லை தொலைஞ்சு போச்சு, ஃபஸ்ட்டு சந்தேகம் என் மேலே வரலாம்ல, நானே இதை கூட ஒழிச்சு வைப்பேன், இல்லை உங்கள் மேலே கூட பழைய தூக்கி போகிறதுக்கு பண்ணியிருப்பேன். அப்புறம் இப்போ பார்த்தா கூட இருந்தவங்களே தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே இல்லை யாருமே. அவர் ஆதவ விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னாடி பாஜக திமுக தான் காரணம்னு ஒரே படம் எது ஏடு இவங்க இவங்க எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, இவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐயா வள்ளலார் அறக்கட்டையிலேருந்து தான் பணம் வருது, அந்த காசை வச்சு தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க. நீங்கள் எதோ தப்பாக நினைக்காதீங்க. சினிமாலேருந்து கள்ள பணம் வருது, கருப்பு பணம் வருது, ஐயா ஆதவம் இப்போ கஷ்டப்பட்டு லாட்ரியில் வந்த காசை செலவு பண்ண அப்படிலாம் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா மதர் தெரேசா அறக்கட்டளை, அதுக்கப்புறமா ஹரே கிருஷ்ணா ஃபவுண்டேஷன்,
அது மாதிரி அங்கேருந்து வர பணம், அதுக்கப்புறம் வள்ளலார் அறக்கட்டளை, பிடி செங்கல்வராயலி நாயக்கர் ட்ரஸ்ட்டு, இது மாதிரி அதுலேருந்து வரதை வச்சு அவங்க பாவம் கட்சி நடத்துகிறாங்க. ஏன்னா எல்லாமே ஏழை பாழிகள், யாருமே பணக்காரங்கள. செங்கோட்டையன் ஐயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அவர் மேலே வழக்கு கிடையாது, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, அவர் தண்டனை பெற்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்கிறது, அக்மார்க்கு பர்சனாலிட்டிஸ். சார் இப்போ திமுக உருவான காலத்துல வந்து மாணவர்களை மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ அறிஞர் அண்ணாலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை எம்பவர் பண்றது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அவங்கள பர்சனல் லைஃப்லேயே ஒரு மொராலிட்டிக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ அந்த விஜய் ரசிகர்கள்லாம் நிறைய பார்க்கும்போது எங்கள் அப்பா திமுகவுக்கு ஓட்டு போட்டார், அவருக்கு சாப்பாடு வைக்கல, வீட்டை விட்டு விரட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக போட்டால் கூட அதை ஒரு அப்பா அம்மாவையே ஒரு இகழ்ச்சி, திமுகவுக்கு ஓட்டு போடுறதுனால நான் இகழ்றேன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மைண்ட் செட்டை, ஒரு மாப் மென்டாலிட்டியை உருவாக்குறாங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்கும்? அதை ஒரு கட்சி தலைவராக கண்டிக்கிறதுக்கு அவர் என்ன விஷயத்த முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுங்க ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி தலைமுறை எப்படின்னா, அதாவது நான்லாம் படிக்கும்போது காலேஜில் அப்பா பேரை சொல்லிட்டு அவர் மவனேன்னு கூப்பிடுவான், வம்பு இழுப்பான். எதுக்கு அப்படி கூப்பிட்டேன்? அவர் புள்ள தானடா நீ, அதான் அப்படி கூப்பிட்டேன். இந்த வேலைலாம் வேணாம், இந்த வேலைலாம் வச்சுக்க, வீட்டில் வச்சுக்க மச்சி, இங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இன்றைக்கி என்னன்னா, இவனையும் அவனை கிண்டல் பண்ணிக்கிறான், அவங்க அப்பாவையும் கிண்டல் பண்ணுறான், வீட்டில் இருக்கிறவங்களையும் கிண்டல் பண்ணுறான். அது என்னன்னா இந்த டிக்டாக் மோகம், ரீல்ஸ், ஒரு 4 பேர் குடும்பத்தோடு வந்து இவங்க அவங்களுக்கு விஷம் வைக்கிற மாதிரி, அவங்க இவங்களுக்கு விஷம் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஒரு பாட்டு போட்டேன். அது என்னன்னா 4 பேர் 10,000 பேர் பார்க்குறாங்க, ஒரு 5,000 பேர் பார்க்குறாங்கன்னொன்னே அவங்களுக்கு அது பிடிக்குது, அது பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, விஜய் அவர்களை வச்சு அதெல்லாம் ஒன்று பண்ணால் பார்க்குறாங்க, அது போகுது வைரலாக, அதனால் அதை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களுக்கு இன்னொன்று, தரந்தாழ்ந்த வார்த்தைகள், விமர்சனம், அசிங்கமாக பேசுறது, ஆபாசம் எல்லாமே வந்துச்சு உங்களுக்கு. அதை தான் அந்த டிசிப்ளின் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இன்னொன்றுங்க, பெரிய சிக்கல் இங்கே என்னென்னா, ஹையர் எஜுகேஷன் நம்ம கோட்டை விட்டுட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஃபோனு ப்ளஸ் அந்த சினிமா கவர்ச்சி அதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது, அந்த அரசு மீது இருக்க கோவம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து அவன் என்ன பண்ணுதுன்னா, விஜய் வந்த உடனே அவன் வந்து எனக்கு ஒரு கடமை இருக்குது, இவர் சொன்னார்ல கமல் சார், எனக்கு ஒரு கடமை இருக்குதுன்ற மாதிரி, அந்த மாதிரி கடமையாக நினச்சி விஜயை ப்ரொமோட் பண்ணுறது. அது வந்து அவன் ஒரு என்டர்டெயின் பண்ணுறான், அது வந்து ஒரு ஃபன் பண்ணுறாங்க. இந்த ஃபன்னோடு சேர்ந்து பண்ணும்போது அது மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக தெரியுது. சார் நேற்று இந்தியா டுடேல ஒரு நியூஸ் வருது, ஏடிஎம்கே வந்து டிவிக்கே கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க, சப்போஸ் ஹங் அசம்பிளி வந்தால் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அது டாக் எதுவும் ஸ்டார்ட் ஆயிருக்கா, இல்லை ஹங் அசம்பிளிக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குதா? எப்படி டாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரில. நிறைய கதை, பேய் கதை, பூதம் கதைலாம் நிறைய ஓடுது தமிழ்நாட்டில். ஒரு வேளை அது மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் ஒன்றும் 3க்கு போய் உக்காண்டில்ல, 3 தொட்ட அமிர்தலிங்கன்னு ஒரு ஜோக் ஒன்று வரும், இல்லை நம்ம வில்லியம்ஸ் மேடம் இருக்கு, வீனஸ், அவங்க போனாங்க மேலே, இல்லை ராகேஷ் சர்மா போனார், அது மாதிரிலாம் இவர் போய் 3ல் உட்காந்துல. ஏதோ இருக்கிறார் பனையூரில், ஒரிஜினல் ஓனர் கூப்பிட்டு அமிச்சா டெல்லிக்கு விசாரணைக்கு போகிறாரு, இல்லை அவங்களே ஆளை போட்டு அனுப்ப போகிறாங்க திடீர்னு வழக்கு விசாரணை, இல்லை ஏதோ ஒன்று ஆளால பேசுறதுக்கு. அப்படின்னும் போது ஒரு விஷயம், அதை பற்றி பிஜேபி இஸ் வெரி கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்டு, எனக்கு இந்த ஊரில் ஓட்டு போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு. அதனால் டிஎம்கே வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்லி பார்ட்டி நமக்கு. ஏடிஎம்கே வந்தால் அலையன்ஸ் பார்ட்டி, விஜய் வந்தால் சொல் பேச்சு கேட்குற பார்ட்டி. அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அவங்கள பொறுத்தவரை வியாபாரம் பண்ணோம், யாரோ ஒரு ஆளை ஏஜெண்ட்டாக போட்டு வியாபாரம் பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் பிஜேபி ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா யாருமே வந்து ஒருத்தர் கொள்கையை எதிர்க்கிறதா சொல்லி ஃப்ரெண்டாக இருப்பார், ஒருத்தர் கூட்டணியில் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்டாக இருக்கணும். விஜய் சார், என்ன பாஸ் நீங்கள் தம்பியை போய் இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறீங்க, நான் என்ன அப்படி பேசிட்டேன், கொள்கை எதிரின்னு சொன்னேன், அது ஒரு தப்பா, அவ்வளோதான். மொத்த ஸ்கிரிப்டே கொள்கை எதிரியோட முடிஞ்சிச்சு. என்ன இருக்குது பிஜேபிக்கு ஒரே ஒன்று தான், இந்த காங்கிரஸ் கட்சியை ஒண்டி கொஞ்சம் யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அது டிஎம்கேல சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எதுவும் பண்ண வேணாம், அவங்களே தன்னைத்தானே தாக்கி கொண்டு அவங்களே தாவேக்காவோட போய் மூச்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, ஓகே ஹாப்பியாக போகுது. அதனால் இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை, இந்த டாக்ஸ் ஆரம்பிக்கிறது கொள்றதெல்லாம். அதனால் அப்படி ஒரு வேளை ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா மேலே இருக்கவங்க நல்லாவே பார்த்துக்குவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை. இது தமாஸ்க்கு அவங்க விளாடுறாங்க, இந்த கொள்கைலாம் சொல்கிறாங்க இல்லையா, கொள்கை என்ன? இப்போ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை? சுங்க வரி போட்டு மக்கள்கிட்டேருந்து காசு பிடுங்கணும், மலை ஏரி குளம் தான் அதை யாருன்னா தனியாருக்கு விற்றுடணும், அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னா
அதை இன்னும் ஏற்றி அந்த வரியை வாங்கிக்கணும், வியாபாரம் பண்ணணும். இதுதானே நடக்குது நாட்டில். மற்றபடி வந்து வந்து இந்த இந்த ஊழலை ஒழிக்கிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், அக்கௌண்ட்டில் பணம் எல்லாம் பூரா வந்து நிறைய பார்த்தாச்சு. அதனால் ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும். அதே மாதிரி பேச எனக்கு தெரிஞ்சு இது வரையிலும் கிடையாது. நம்பர்ஸ் வந்தால் தான் பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஏர்லியரா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சார், இந்த நியூஸை வெளியில் விடுறது தாவேக்காங்க. அவங்க என்ன அமித்ஷாவை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதோ சொப்பு வச்சு விளாட்ற மாதிரி தெரியுதா? எலெக்ஷன் மிஷினுங்க அவரு, அந்த மனுஷன். அந்த தேர்தல் நேரத்தில் அவர் தூங்குறாரா இல்லையா தெரியாது, எப்போ படுக்கிறாரு எப்போ எதுவும் தெரியாதுண்ணே. அமித்ஷா என்ன வேலை வெட்டி இல்லாமல் இதுக்குள்ளேயே வந்து விஜய் கிட்டலாம், ஹலோ விஜய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இவர் வேற கோயிலாக போயின்னுக்கிறாரு. அடுத்து நாகூர் வேளாங்கண்ணிலாம் எப்போ போகிறாரு தெரில. நாளைக்கு நாளா கழிச்சு போகிறாரா? போயிட்டு நல்லா சாமியெல்லாம் பார்த்து விட்டு, சாமி நல்ல புத்தி கொடு சாமி, புத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களெல்லாம் வேறு மாதிரி சொல்கிறாங்க, புத்தி கூர்மையாக அதிகமாக நாங்கள் செயல்படுறது புத்தி கொடு சாமின்னு வேண்டிக்கணும் எல்லாருக்கும். அதாவது நான் தான் கோரிக்கையாக வைக்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து அவர் வேண்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும். ஏன்னா உயிரை மாய்த்து வேணும்னு பேசுகிறாங்க. அது எந்த விதத்தில் அது வந்து புத்தி? அதாவது இராணுவத்தில் உயிரை வந்து அப்படி மெச்சி பார்ப்பாங்க. ஆனால் சக இராணுவ வீரர் இறந்துட்டாருன்னா அவங்க அந்த சொல்ல முடியாமல் அழுவுறது, அந்த அந்த தொப்பி போட்டு அந்த கண்ணுலேருந்து அந்த ஒரு வீரம் அழுவுறதை பார்க்குறதுன்றது இருக்குது பாருங்க. அதெல்லாம் இல்லை, உயிருக்கு கூட மரியாதை மதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க. என்னோட கொலீக் தம்பி பேர் வந்து இங்கே தான் ராயபுரத்தில் வட சென்னையிலலாம் பிரசாந்த்னு தம்பி பேர். அவன் வந்து நான் கேட்பேன் அவங்ககிட்ட, என்ன பிரசாந்த் எப்படி இருக்கும் இதுன்னு. அவன் வந்து இங்கே டெக்கன் கிரானிக்கலில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி எழுதி போயிட்டு இன்றைக்கி வந்து லெஃப்டினன்ட் கர்னல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த போஸ்ட் கூட போயிட்டான். ஐ திங்க் நவ் இஸ் அ மேஜர். ஓகே, ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் வந்து கிண்டல் போனான், என்ன பார்த்துட்டு சீஃப் ஹவ் ஆர் யூ அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீ தான்டா சீஃபு, உனக்கு 400 பேர் இருக்கிறான், இப்படி திரும்பினா ஆல்ஃபா பீட்டா காமான் 3 டீம் இருக்கும், AK-47 ரைஃபிள்னோன்னா செலிப்ரேட்டட் ஆஃபீஸர். இன்னைக்கு அவனை அந்த பாட்டில் கிரீன் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது நமக்கே அப்படியே நெஞ்சு அப்படியே கையெல்லாம் புல்லரிக்கும். அப்படி இருப்பான் ஆள் ஸ்மார்ட்டாக. அவன் இல்லை, அந்த போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவான், எங்கள் டீமில் யாருன்னா சீனியர்ஸுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சு, இல்லை ஜூனியர் யாருன்னா செத்து போயிட்டா அப்படியே உறைஞ்சி போய் நிற்போம், எங்களை அறியாமல் வந்து உடம்பு ஆடும், எங்களுக்கு வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே மரம் மாதிரி நிற்போம். ஏன்னா உயிர் சார், ஒரு ஆர்மி சோல்ஜரோட உயிருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை தாண்டி நாங்கள் வந்து சாப்பிடும்போது ஸ்பூனை எப்படி வைக்கணும், ஃப்ளாகை எப்படி பார்க்கணும், ஒரு மற்றவங்க கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்தியன் ஆர்மி வந்து அப்படி சாதாரணமாகலாம் இல்லை அப்படின்வான். அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு உயிருக்கு எவ்வளோ மரியாதை எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம பார்த்துட்டு நான் அப்படி. ஏன்னா என்னோட ஜூனியர்ஸ் 2 பேர் வந்து தே கான் டு ஜாக்சன் ஜோஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், அவன் இஸ் அ செலிப்ரேட்டட் ஆஃபீஸர். அவன் வந்து SPG ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பு, பிரைம் மினிஸ்டர் கான்வாய் எல்லாமே பார்த்துருக்குறான். அசாம் ரைஃபிள்ஸில் கில்லாடி இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல இறங்கி போகிறது, அதெல்லாம் உண்மையிலே செய்கிற பசங்க. நான் பேசுறது நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ பத்திரிகையாளர்னா ஏதோ தமாஸ்கர் உட்காந்து விஜய் சாரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, அது அப்படி கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு உயிருக்கு இது. அதே மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அறிவுபூர்வமான விஷயங்கள். அதனால் இவர் வந்து அந்த ட்ரைனிங் இருக்கு இல்லையா, ஒரு விஜய் சார் வந்து ஹஸ் டு ஸ்டார்ட் பண்ணும். ஏதோ பாலிடிக்ஸை வந்து ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுறாங்க. அந்த உயிர், பாலிசி, கவர்னன்ஸ். சம்டைம்ஸ் இந்த பொலிட்டீஷியன் எதுனா தப்பான ஒரு முடிவு எடுத்தாங்கனாலுமே சர்வீசஸில் இருக்கவங்கலாம் இதாகுவாங்க, அப்செட் ஆகும். ஏன்னா எல்லாமே கனெக்டட் இல்லையா, அரசியலும் பாலிசி கவர்னன்ஸு உங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாமே. அப்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா விஜய் சார் வந்து இன்னும் அதெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு, இன்னும் வரணும். இப்போ தான் அவங்களோட அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் அட்ரஸ் பண்ண வேண்டியது அவரோட அந்த காடஸோட அந்த மனநிலை, தொண்டர்களோட அந்த மனநிலை. அந்த உயிருக்கு முக்கியத்துவம் இல்லாத தன்மையாக பேசுகிறாங்க பாருங்க, தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. நீங்கள் ஒரு உயிர் போகும்போது அதை நேசிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு உடல் உறுப்புகள் பாதிப்பாகுதுன்னா அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மருத்துவமனை, அது தயவுசெய்து போய் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஒரு அம்மா பேசுதுங்க, இவ்வளோண்டு குழந்தை, ஒரு பொம்பளை குழந்தை இப்படி பார்க்குது அம்மாவை, கொடியை வச்சுக்கிட்டு பார்க்குது, தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு. இது ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இது எனக்கு விமர்சனம் பண்ண கூட எனக்கு மனசு வரல. இப்படி இருக்காங்களா? அந்த குழந்தைக்கு என்ன நீங்கள் சொல்லி தரீங்க? இந்த உலகத்தில் நீ வாழணும் செல்லம், நீ நல்லா வரணும், உலகம் மோசமாக இருக்கும், சமுதாயம் ஏடாகுலமாக இருக்கும், இதில் நீ எப்படி வரப்போகிறன்றது தான் முக்கியம், நீ தோத்தா கூட நீ வெற்றி பெறலாம், இப்படி தானே சொல்லி எடுத்துகிட்டு போனோம்.
ஆட்சி வரணும்னா நான் செத்து போயிடுவேன், நாங்கள் விஷம் இல்ல வச்சுருவோம். அதான் அகைன் அண்ட் அகைன் அந்த வெற்றி ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன்ங்கிற ரேஞ்சுக்கே பழக்கப்படுத்தி தோல்விக்கு நீங்க எப்படி ரியாக்ட் எந்த- பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். உண்மையில எதிர்க்கட்சிகள்லாம் பயப்படுறாங்க, குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு இல்லைங்க, தெரியல. அவங்களுக்கு வலிக்குது இல்லை. சரி, இப்போ ஆட்சியில் வர்றது அவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று ஏடாகுளமாக நடக்குது 4ஆம் தேதி, ம். யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? ஆட்சி வர- ஏற்றவனே ஏழ்றியா? ஒரு ஆட்சியாளர் எப்படி ஏற்றுக்கணும் பதவி? சந்தோஷமாக தானே ஏற்றுக்கணும். யாரோ ஒரு 3-4 பேர் ஏதோ ஒன்று ஏதோ சாப்பிட்டுட்டாங்க, ஏதோ பண்ணிக்கினாங்கன்னா, ஒரு முதலமைச்சர் யாராக வேணா இருக்கட்டும், XYZ மனுஷன் கொஞ்சம் அவங்க மனிதர் தானே. அவங்க ஊழல்வாதி ரைட்டு, குடும்ப அரசியல் ரைட்டு, அதுக்கப்புறமா வந்து பாஜக கூட கூட்டணி இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு சாமி. மனசாட்சி ஆடும்ல. ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அரசியலில் விட்றீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பண்ணத்தரனா அரசியல் எப்படி பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கூட்டணி இல்லை, கட்டுப்படுறதுக்கு ஆள் கிடையாது, அரசியலை சொல்லி கொடுக்கறதுக்கு மென்டர் கிடையாது, பொலிட்டிக்கலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, அட்வைசர் கிடையாது, யாருமே கிடையாது. நான் ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து அழுவும், ஒப்பாரி வைக்கும், டான்ஸ் ஆடும், தாவும், வேறு என்னென்னலாம் ஆபாசமாக பேசும், மிரட்டும், எல்லாம் பண்ணும். அந்த கூட்டத்தை வந்து நான் கட்டுப்படுத்த மாட்டேன். ஏன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஆனால் என்ன எப்படியா முதலமைச்சர் ஆக்கிடுங்க. என்ன முதலமைச்சர் ஆகலைன்னா என் கூட்டம் சும்மா இருக்காது. இதுதான் மேட் சர்க்கஸ்ன்றது. ஒரு ப்ராப்பராக ஒழுங்காக பண்ணணும், ஒரு டிசிப்ளினாக இருக்கணுன்றது கிடையாது. ஒரு முறைக்குள்ளேயே வரல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.